विद्महे लंबोदराय धीमहि तन्नो दन्ने प्रचोदयात् ஆரி முகனை பயந்தே நதி அலையால் குளிர்வது ஒரு நாளில் ஆறு முகனை பயந்த நதி அலையால் குளிர்வதொரு காரில் தவத்தோர் உபயாசன் யாசன் என்னும் பேரிடுவோர் கூறும் முறையில் சடங்கியத்தி கோவின் வழக்க பெருவேலி நூறு மகத்தோர் நிகரரசை நோன்மைக்கு இசைய புரிவித்தார் ஆரி முகனை பயந்த நதி அலையால் குளிர்வது ஒரு நாளில் சிவபெருமானுடைய சத்தியோஜாதம் வாமதேவம் ஈசானம் தற்புருஷம் அகோரம் என சொல்லப்படுகின்ற அதோ முகம் என சொல்லப்படுகின்ற ஆறு முகத்திலே இருந்து உதித்த நெருப்பு பொறிகளை வாயுவும் அக்னியும் சுமந்து வந்து கங்கையிலே சேர்க்க கங்காதேவியானவள் சரவணே பொய்களிலே இருக்கின்ற ஆறு தாமரை மலரிலே சேர்க்க ஆறு தாமரை மலரிலே விழுந்த ஆறு நெருப்பு பொறிகளும் ஆறு வடிவம் எடுத்தது. அந்த ஆறு வடிவத்தையும் ஒன்றாக்கினால் ஆதி சக்தியாயிருக்கிற பராசக்தி அப்படிப்பட்ட ஆறுமுகனை பெற்றெடுத்த நதியாக விளங்கக்கூடிய அந்த கங்கை கரையிலே யாசனம் உபயாசனம் புத்திர காமேட்டி யாகத்தை செய்கிறார்கள். ஓம் வக்ரதுண்டாய வித்மகே லம்போதராய தீமகி தன்னோ தன்ன பிரசோதயாத். ஓம் வக்ரதுண்ட விநாயகா போற்றி, ஓம் சிந்தாமணி விநாயகா போற்றி, ஓம் விக்னராஜ விநாயகா போற்றி, ஓம் கஜாய விநாயகா போற்றி, ஓம் மகிழேச விநாயகா போற்றி, ஓம் வாமதேவ விநாயகா போற்றி, ஓம் ஏரம்பாய விநாயகா போற்றி, ஓம் சுந்தர விநாயகா போற்றி, ஓம் சகஸ்திரதல விநாயகா போற்றி போற்றி என்று மிக சிறப்பாக யாகத்தை நடத்துகிறார்கள். அப்படி யாகத்தை நடத்துகின்ற பொழுது துருபதனம் அவனுடைய மனைவி கௌசரி புத்திரகாமேட்டி யாகத்திலே துருபதனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய கௌசரியும் துருபதனும் அமர்ந்து துரோணருடைய தலையை வெட்டுவதற்கு ஒரு ஆண் பிள்ளையும் சிறந்த வீரனாக விளங்கக்கூடிய அர்ஜுனுடைய தோலை தழுவுவதற்கு ஒரு பெண் பிள்ளையும் வேண்டும் என்பதற்காக யாகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீமதே ராதாரமண கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா. இருங்க இருமா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மண்ணளக்கும் தாயே பெரிய பாளையத்தம்மா, மண்ணளக்கும் தாயே குலதெய்வமே தொட்டியம் குலமாரியம்மா, மதுரையிலே தப்ப குலமாரியம்மா, விருதுநகரிலே முத்து மாரியம்மா, சிவகாசியிலே பத்ரகாளியம்மா, வீரபாண்டியிலே கௌமாரியம்மா, தாயமங்கலத்திலே முத்து மாரியம்மா, இருக்கங்குடியிலே மாரியம்மா, மசா கிராமத்திலே வாழக்கூடிய முத்தாலம்மன் தாயே மாரியம்மன் தாயே, வடக்கு எல்லையிலே காவல் கொண்டிருக்கின்ற காளிகாம்பாள் தாதியே. அடைப்புடி அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளை மகமாயி கருமாரியம்மா தாயே கற்பூர நாயகியே கனகவல்லி காளை மகமாயி கருமாரியம்மா என் கோவில் கொண்டே சிவகாமி அம்மா, என் கோவில் கொண்டே சிவகாமி அம்மா, கோவிலுமே வள்ளி தெய்வ யானையம்மா, கோவிலுமே வள்ளி தெய்வ யானையம்மா, விசாலாட்சி
சிலுக்க வராலே பாஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே சிலுக்க வராலே சிலுக்க வராலே பாஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே மஞ்சள் போடவகாரி மை கண்ணு காளியம்மா மஞ்சள் போடவகாரி மை கண்ணு காளியம்மா சிலுக்கு தாயே சிலுக்கு அம்மா சிலுக்கு சிலுக்க வராலே பாஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே குருபதன் தேவியிலே தாயே குருபதன் தேவியிலே குருபதன் தேவியிலே தோன்றி வராலே குருபதன் தேவியிலே தோன்றி வராலே சிலுக்கு தாயே சிலுக்கு அம்மா சிலுக்கு தாயே சிலுக்கு சிலுக்க வராலே பாஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே சிலுக்க வராலே பாஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராலே கோவிந்தா கோவிந்தா என்று திரௌபதியினுடைய பல நாமங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு யாசன உபயாசனம் மிக சிறப்பாக யாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த யாகமானது நிறைவடைந்ததும் கௌசரி அம்மா எழுந்து அவங்களுடைய அரண்மனைக்கு சென்றார்கள். அந்த யாகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா நல்லா இருந்தா. அந்த யாகத்தை விட்டு எழுந்து போன உடனே அவன் சூதகம் ஆயிட்டான். எதற்காக அம்பாள் நெருப்புல பிறக்கிறான்றது இந்த இடம் கேட்டாதான் புரியும். எதுக்காக திரௌபதி அம்மா அக்னியில் உதித்து வருகிறாள். இப்பொழுது யாகமானது நிறைவடைந்தது. யாகமானது நிறைவடைந்த பிறகு அங்கிருந்து கௌசரி அம்மா அரண்மனைக்கு போன உடனே அந்த அம்மா சூதகமாகிவிட்டால், தீட்டாகிவிட்டாள். அவள் தீட்டாகியதனால இந்த பிரசாதத்தை யாசனம் உபயாசனம் துருபதன் இடத்துல கொடுத்தாங்க. நீ கொண்டு போய் மனைவிக்கு கொடுப்பாய். அவன் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது அந்த அம்மா சொல்லுகிறார்கள், சுவாமி நான் யாகம் நடத்துற வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்ப நான் தீண்ட தகாதவள் ஆயிட்டேன், வீட்டு விளக்காகிட்டேன், அதனால இப்பொழுது என்னால அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுக்கு பிள்ளையை பெற்று தர முடியாது என்றான். உடனே அந்த பிரசாதத்தை எடுத்து மறுபடியும் யாசம் உபயாசம் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தான். ஐயா, என் மனைவி இந்த பிரசாதத்தை சாப்பிட முடியாது, நான் என்ன சுவாமி பண்றது? துருவதா, துரோணரை வெட்டக்கூடிய பிள்ளை சாதாரண பிள்ளையா? அர்ஜுனுடைய தோளை தழுவக்கூடிய மகள் சாதாரண பெண்ணா? பாண்டவருக்கு பத்தினியாக ஆதிபரா சக்தியே வந்து பிறகு வரா. அவரை சுமக்கிற சக்தி உன் மனைவியினுடைய கர்ப்பப்பை கிடையாது. தாய் வயிற்றிலே தங்கி பிறக்கின்ற பிள்ளையினாலே துரோணருடைய தலையை வெட்ட முடியாது, பாரத போரையும் நடத்த முடியாது, 18 அக்ரோனி சேனையும் முடிக்க முடியாது. அதனாலே அம்பாள் வந்து நெருப்புல உதித்து வரப்போகிறாள். அதனாலதான் உன் மனைவி யாக நடத்துற வரைக்கும் சுகமாயிருந்தவள் யாகமானது நடத்தி முடித்த உடனே இப்படி சூதகமாயிட்டா, வீட்டை விலகாக்கி விட்டது காரணம் இதுதான். இதை சொன்ன உடனே அப்பொழுது சுவாமி, இப்ப எனக்கு எப்படி பிள்ளைகள் பிறக்கும்? இந்த பிரசாதத்தை கூட உனக்கு பிறக்க போகின்ற பிள்ளைகள் நெருப்புல இருந்து உதித்து வரப்போகிறது என்று அங்கே அக்னியிலே அந்த பிரசாதத்தை செலுத்துகின்ற பொழுது அந்த அக்னியிலிருந்து இப்பொழுது பாஞ்சாலிக்கு அண்ணனாக துரோணருடைய தலையை வெட்டுவதற்காக இன்றைய தினத்திலே பாரத விழாவை சீரோடு சிறப்போடு நடத்துவதற்காக இந்த அற்புதமான சமயத்தில் வளையம் பிழற முடி தயங்க மணிக்குள்ளதாம் பேரழகரிப்ப சிலையும் கையும் மெய்யும் மயம் திகழ் போர் வயர கவசமுமாய் வலைவன் சிங்கம் குருளை போலும் குந்தில் புறத்து குதிப்பதை போல் தலைவன் கழிக்க தடம் தேர்மேல் தலையன் ஒருவன் தலைப்பட்டார். இன்றைய தினத்திலே அற்புதமாக பாரத விழாவை சீரோடு சிறப்போடு நடத்த அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த யாகத்திலே கொட்டுகிற பொழுது அந்த யாகத்திலே இருந்து துரோணருடைய தலையை வெட்டக்கூடிய வாளோடு குகையிலே இருந்து ஒரு சிங்கமானது குதித்து வருவது போலே ஒரு கையிலே வாள், ஒரு கையிலே கேடையும், மார்பிலே கவசம், காதிலே குண்டலத்தோடு திட்டப்பீமன் வந்து அவதாரம் செய்கின்றார். இவரே அவதாரம் கோவிந்தா கோவிந்தா ஆதித்தனே கோவிந்தா கோவிந்தா. திட்டப்பீமன் வந்து பிறந்தார். இப்ப 10
அப்படியே நீங்க எல்லாம் உட்காருங்க. ஏன்னா சாமியை தாலாட்டெல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் நிறைய நிகழ்ச்சி நிறைவாக. அதனால யாரும் எழுந்து வர வேண்டாம். அம்மா ராணியம்மா அங்க 10 வருஷம் அப்படியே நேரம் அங்கிருந்து நேரம் உள்ள ஒரு 10 வருஷம். அற்புதமாக அந்த யாக பிரசாதத்தை கொட்டுகிற பொழுது அங்கிருந்து யாக பிரசாதத்தை செலுத்துகிற பொழுது அந்த யாக பிரசாதத்திலே இருந்து மீதம் இருக்கிற யாக பிரசாதத்தை மிக சிறப்பாக அக்னியிலே செலுத்துகிற பொழுது அந்த அக்னியிலே இருந்து இன்றைய தினத்திலே ஐவருக்கும் தேவியாக அதிரூப சுந்தரியாக இன்று அழகு நங்கை பாஞ்சாலி அன்னையானவள் உதிக்கின்ற வகையிலே அந்த அக்னியானது அங்கே ஏற்றுகிற பொழுது அம்மா அம்மா அதுதான் ஒருத்தரே ஏத்துறோம் தான். அப்புறம் எல்லாரும் வராங்க பாருங்க. நீங்க அப்படியே உட்காந்து அவங்களே ஏத்துன்னு வரட்டுமா? சாரதி ஜோக்கா இப்படி வந்து ஏத்துக்கோ. மிக சிறப்பாக அந்த யாகத்திலே இருந்து அற்புதமாக இன்றைய தினத்தில் ஐவருக்கும் தேவியாக அதிரூப சுந்தரியாக நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாக மசார் கிராமத்திலே மசார் மக்களை எல்லாம் சீரோடு சிறப்போடு வாழ வைக்க ஊர் வாழ ஊர் மக்கள் வாழ இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற எல்லா கிராமங்களும் வாழ எல்லா மக்களும் சுபிக்ஷமாக இருக்க இன்றைய தினத்திலே பாரத போரை நடத்த அற்புதமாக திரௌபதி அன்னையானவள் அக்னியிலே இருந்து மிக சிறப்பாக அந்த நாயகி அங்காளி அங்கரி அபிராமி அம்பை அம்பிகை அமலை ஆதி தேவி அண்ணாண்டகோடி நாயகி அநாதோத்தரே ஆகவே ஊரனை காவலை ஊரனை முத்தாரி உமர் சபாரி மஞ்சாரி சவாரி காயத்திரி தாரி முத்தாரி புலவரி சந்தி சாம்பொழி சாயகி சாம்பொழி சந்தை சாம்பொழி சத்தை சைதனாரி சந்தேகரி நீலி திரிசூரி விரிவரை ஸ்ரீவந்திகை சபாரி பஞ்சமி கயக்கை கவரி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி அண்ணாண்டகோடி ஒருவனாரியாக விளங்கக்கூடிய அன்னையாரின் சிறப்பாக அற்புதமாக அத்தனையை உருத்தவல்லார் ஐயருக்கும் தேவியாக அதிரூப சுந்தரியாக விளங்கக்கூடிய நம்முடைய
யாகசேனுடைய யாகத்திலே இன்றைய தினத்திலே நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாக நீங்க சொல்ல பாருங்க கொஞ்சம் தனியா உட்காந்துருக்கோம். இன்றைய தினத்திலே நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாக திரௌபதி அன்னையானவள் இங்கே அக்னியிலே உதித்து வந்திருக்கின்றால் இப்பொழுது அந்த அம்மனுக்கு சிறப்பாக இந்த யாகத்தை நடத்திய இன்றைய உபயதாரர்கள் திரு ஏழுமலையண்ணா சாரதி யோகலட்சுமி பாலாஜி பாரதி அவருடைய குடும்பங்கள் எல்லா வகையான வளம நலமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அம்மனுக்கு ஒரு தாலாட்டு பாடலானது பாடி அதற்கு பிறகு வெள்ளை பூசனை காவம் கொடுத்து எலுமிச்சங்கனை காவம் கொடுத்து பிறகு அனைவருக்கும் பிரசாதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த அகவை யாரெல்லாம் வாங்கி வந்து கொடுத்திருக்கோ அவங்க மட்டும் அதை பெற்றுக்கொண்டால் பலன் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு அப்படியே தாளாட்டுமா பாரதி பாரதி அப்படியே அம்மன் ஆட்டுங்க பாலாஜி சிறப்பாக பாலாஜிக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைத்த சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சிங்கார தேவியே திரௌபதி தாயே சிங்கார தேவியே திரௌபதி தாயே தாரேனோ சிங்கார தேவதையே திரௌபதி தாயே வருக வருக அம்மா வருக 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 அம்மா வருக உருவகந்தெல்வியிலே தோன்றியவளே தூயவளே உருவகந்தெல்வியிலே தோன்றியவளே தூயவளே வருக 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 அம்மா வருக வருக வளங்கள் எல்லாம் வருக வளங்கள் எல்லாம் வருக வளங்கள் எல்லாம் வருக ஆத்மா வளங்கள் எல்லாம் வருக வளங்கள் எல்லாம் வருக யாகத்திலே வந்து உதித்த சுந்தரி பாஞ்சாலி அன்னையே பூசணிக்காய் உடைக்கணும் எலுமிச்சங்காய் உடைக்கணும்னா இருபத்தி நீ ஆட்டையா ஆலேனோ அம்மா ஆலேனோ ராணியம்மா ஆலகரைங்க பூசணிக்காய் உடைக்க திரௌபதி அன்னைக்கு இப்பொழுது ஆலம் கலைத்து பூஜை செய்கின்றார்கள்.